சற்று முன் வெளியான தகவல். கூட்டுறவு வங்கி பயிர்க்கடன் தள்ளுபடி. மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கிறது. அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. கூட்டுறவு வங்கி பயிர்க்கடன்கள் சிறு குறு விவசாயிகளுக்கு பெரும் வரப்பிரசாதமாகும். இயற்கை சீற்றங்கள் அல்லது எதிர்பாராத பயிர் இழப்புகள் ஏற்படும் காலங்களில் அரசு அறிவிக்கும் கடன் தள்ளுபடி சலுகைகள் கூட்டுறவு வங்கிகள் மூலமாகவே விவசாயிகளை நேரடியாக சென்றடைகிறது. அந்த வகையில் இத்தகைய நன்மைகளும் பயன்களும் நிறைந்த கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடியானது விவகாரம்தான் தற்போது கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்ட விவசாயிகள் முக்கிய கோரிக்கை ஒன்றையும் விடுத்துள்ளன. அது என்னென்ன என்பதை இங்க பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தமிழகத்தில் விவசாய பெருங்குடி மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதும் அவர்களின் அவசர கால முதலீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் கூட்டுறவு வங்கிகள் மிக முக்கிய பங்காற்றுகிறது. இதனால் குறிப்பாக வணிக வங்கிகளை விட குறைந்த வட்டியில் அல்லது வட்டியில்லா நிலையிலும் எளிய ஆவண நடைமுறைகளிலும் வழங்கப்படும் கூட்டுறவு வங்கி பயிர்க்கடன்கள் சிறு குறு விவசாயிகளுக்கு பெரும் வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். இதற்கு விதை வாங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி கொள்முதல், நிலம் தயாரிப்பு மற்றும் அறுவடை பணிகளுக்கான உடனடி மூலதனத்தை இந்த வங்கிகள் வழங்குகிறது. இதனால் விவசாயிகள் கந்துவட்டிக்காரர்களின் பிடியில் சிக்குவது தவிர்க்கப்படுவதுடன் உரிய காலத்தில் பயிர் சாகுபடி பணிகளை தேவையில்லாமல் எளிதாக மேற்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, இயற்கை சீற்றங்கள் அல்லது எதிர்பாராத பயிர் இழப்புகள் ஏற்படும் காலங்களில் அரசு அறிவிக்கும் இந்த கடன் தள்ளுபடி சலுகைகள் கூட்டுறவு வங்கிகள் மூலமாகவே இதற்காக விவசாயிகளை நேரடியாகவே சென்றடைகிறது. இத்தகைய நன்மைகளும் பயன்களும் நிறைந்த கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடியானது விவகாரம்தான் இப்போது கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் கோயம்புத்தூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கூட்டுறவு வங்கி பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி ஜூன் மாதம் 22ஆம் தேதி முதல் மாநிலம் தழுவிய அளவில் காலவரையற்ற தொடர் உண்ணாவிரதம் போராட்டத்தை நடத்த விவசாய அமைப்புகள் முடிவு செய்துள்ளது. இதனால் தேர்தல் வாக்குறுதியில் அளித்தபடி அனைத்து விவசாயிகளின் கூட்டுறவு பயிர்க்கடன்களையும் முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் தமிழக அரசு பகுதி அளவிலான கடன்களை மட்டுமே தள்ளுபடி செய்வதாக அரசாணை வெளியிட்டுள்ளது. இதுக்கு தான் இந்த தீவிர போராட்ட முடிவுக்கு காரணமாக அமைந்துள்ளது. சரி, அரசாணையில் குளறுபடி என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சமீபத்தில் வெளியிட்டுள்ள அரசாணையின்படி ரூபாய் 50,000க்கு உட்பட கடன்கள் முழுமையாகவும் 50,000 முதல் 60,000 வரையிலான கடன்களுக்கு ரூபாய் 40,000 வரையிலும் சலுகை வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் 1 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக கடன் பெற்றுள்ள நடுத்தர மற்றும் சிறு விவசாயிகளுக்கு வெறும் 5,000 மட்டுமே தள்ளுபடி செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகளிடையே பலத்த ஏமாற்றத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி உள்ளது. ஆகையால் இதற்காக கோவை மற்றும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் நடைபெற்ற குறை தீர்க்கும் கூட்டங்களில் பங்கேற்ற தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தினர் மற்றும் பல்வேறு விவசாய அமைப்புக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இதனால் கரும்பு, நெல் மற்றும் இதர பண பயிர்களை சாகுபடி செய்ய ஒரு ஏக்கருக்கு பல்லாயிரக்கணக்கில் செலவாகும் நிலையில் அரசு அறிவித்துள்ள இந்த மிக குறைந்த தள்ளுபடி தொகையானது கடன் பாக்கியில் தவிக்கும் விவசாயிகளுக்கு எந்த வகையிலும் உதவாது என்று அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். புதிய கடன்களை பெற முடியாமல்
தவிக்கின்றன. இதற்கு மேலும் குறிப்பிட்ட ஒரு காலவரப்பை, அதாவது மே 1, 2025 முதல் பிப்ரவரி 28, 2026 வரை மட்டும் கணக்கில் கொண்டு இந்த தள்ளுபடியானது அறிவிக்கப்பட்டுள்ளதால் அதற்கு முன்னரே தொடர் நஷ்டத்தால் கடனை திருப்பி செலுத்த முடியாத ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இந்த திட்டத்தில் விடுபட்டுள்ளன. அதனால் அவர்களின் சிவில் ஸ்கோர் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை தொடர புதிய கடன்களை பெற முடியாமல் தவித்து வருகிறார்கள். அந்த வகையில் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியை அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளன. அரசாணையில் உள்ள குளறுபடிகளை நீக்கி 5 ஏக்கர் வரையிலான நிலம் வைத்துள்ள அனைத்து விவசாயிகளின் கூட்டுறவு பயிர் கடன்களையும் எந்தவிதமான நிபந்தனையுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதே அவர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. ஆகையால் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஏற்கனவே மாவட்ட தலைநகரங்களில் பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்ட நிலையில் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் வரும் ஜூன் 22ஆம் தேதி முதல் தமிழகத்தின் 30 மாவட்டங்களை சேர்ந்த விவசாயிகள் பங்கேற்கும் தீவிரமான ஜனநாயக வழி போராட்டம் தொடங்க உள்ளது. இந்த நிலையில்தான் கோவையில் சூலூர் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் தீவிரமடைந்து வரும் இந்த விவகாரம் பொறுத்தவரை தமிழக அரசுக்கு விவசாயத்துறையில் ஒரு புதிய சவாலாக உருவெடுத்துள்ளது. இதனால் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த பிரச்சனையானது நீடிக்குமா இல்லை குறையுமா, இல்லை என்றால் அரசு இதற்கு என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்று வரும் நாட்களில் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த செய்தியானது விவசாயிகள் அனைவருக்கும் பொருந்தும். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிச்சிக்கிட்டே இருக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணாதான் நமக்கு நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால மக்களுக்கும் நிறைய ரீச் ஆகும். அதனால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு விவசாய ஆளாக இருந்தால் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தள்ளுபடி இருக்குதா இல்லையா, இல்லை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த தள்ளுபடியானது பொருந்துமா, கவர்மெண்ட் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.